ஹாய் குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். சாரி, வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து அது ஆடியோ இல்லாமலே அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் அகெயின் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், ஏன்னா நான் வெளியிலேருந்து அந்த பால்கனிலேருந்து எடுக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், சவுண்ட் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிளைமேட் டல்லாக இருக்குது. ஏதோ சொல்லியிருக்காங்க சென்னையில் வந்து புயல் வரப்போகுது அப்படின்ட்டு எல்லோ அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. தெரியல, வந்தால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கூட திடீர்னு அடிக்கடி ஏதோ புயல் வருது, ஏதோ நடக்குது, அப்புறம் பார்த்தா அது அப்படியே காமா கரையை கடந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சென்னையை நோக்கி வந்த புயல் கரையை கடந்து ஆந்திராவை நோக்கி பயணமானதுன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு சில விஷயங்களும் அப்படி தான் போயிட்டுருக்கு. நேற்று நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி என்கிட்ட நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. வசிமா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. நான் முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய என்னன்னா, இன்னொருத்தருடைய குடும்ப விஷயத்துல ஒரு அளவுக்கு அதிகமாக போயிட்டு ஆலோசனை சொல்றதுக்கு நம்ம யாரு இல்லையா? ஏன்ட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, அது முதல்ல கிளியர் பண்ணிக்கிறேன். வசிமா, நீங்கள் இந்த வீடியோலாம் போடுறீங்க இல்லையா, இது போடுறீங்க, நிறையா வந்து நல்ல விஷயங்களை சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக சொல்கிறீங்களா, இல்லை நீங்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறீங்க. நான் பேசுகிற எல்லா விஷயங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள், நான் பார்த்த மனுஷங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பெயின்ஃபுல்லான டைம்ஸு, அதை பற்றி தான். அதுலேருந்து நான் எப்படி ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைச்சதுன்னு பற்றி தான் நான் வீடியோ போடுற வழியே. மற்றபடி ஒரு கான்டென்ட்டுக்காக மற்றதை எடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் நான் பேசவே கிடையாது. மேபி நான் சொல்ற சிறு கதைகள் வேணா அடுத்தவர்களுடைய கதைகளா இருக்கலாம், ஆனா சொல்ற காரியங்கள் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களா தான் எப்பவுமே இருக்கும். இப்போ நான் சொல்ல வருது என்னன்னா, நேற்று நடந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் கேட்டீங்க. நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை ரொம்ப கிளியராக சுட்டி காட்டுறோம் இல்லையா? அதே சமயம் நம்மளுடைய குறைகளை சுட்டி காட்டுறது யாரு? நம்ம என்னைக்காவது கவனிச்சுக்கோமா? நம்ம பிரச்சனைகளை நம்ம ரொம்ப கிளியராக இருக்குமா? நம்ம எந்த தவறுகளே பண்ணலையா? இந்த தவறு தான் சொல்லலை நான். எந்த விதத்துலையும் நம்ம தவறு பண்ணாமல் பர்ஃபெக்டாக இருக்குமா நம்ம லைஃப்பில்? எங்கேயும் நம்ம எந்த ஒரு விதமே பண்ணலையா? இல்லை இல்லையா? எல்லாருக்குள்ளும் குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது, அப்படித்தானே? அதுதானே மனுஷ இயல்பு. இல்லைன்னா அவங்களாம் கடவுள் ஆயிடுவாங்க இல்லையா? அப்போ நம்ம ஒரு குறைகளை ஒருத்தவங்களுக்கு சுட்டி காட்டுறோம்னா அந்த குறைகள்ல இருந்து அவங்கள வெளியே வர்றதுக்கான சொல்யூஷன் தான் கொடுக்குறோம். அந்த குறைகளை சொல்லி 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 அவங்கள அசிங்கப்படுத்தி சொசைட்டியில் அவங்கள ஒரு 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 அவமான சின்னம் மாதிரி நம்ம ஆக்கி காட்டுறதுக்கு பேர் வந்துட்டு என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு ஹெல்ப் கிடையாது. சரிங்களா? அவங்களை குறித்து தவறுகள் என்ன இருந்தாலும் இந்த இடத்துக்கு, இப்போ நேற்று அவங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா? இப்போ நம்ம நீங்கள் கேட்ட ஒரு காரியத்தை பற்றி பேசும்போது அவங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அந்த இடத்துக்கு போனது அவங்க போக வேண்டிய விஷயத்துக்கு சரியான சொல்யூஷனுக்குள்ள ஒரு இடமா? அவங்களுடைய எத்தனையோ வந்து அவங்களுடைய நலன்ல அக்கறை உள்ள எத்தனையோ கமாண்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பா சொல்லலாம் இல்லையா, அம்மா அங்க போகாதீங்க, அதுக்குரிய ப்ராப்பரான இடம் எது, அங்க போய் நீங்க வந்து உங்களுடைய ஆதங்கம் என்னன்றதும் உங்களுக்கு என்ன வேணும்ன்றதும் நீங்க அந்த சொல்யூஷன் எடுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். நீங்க கேட்கலாம், நீங்க பண்ணலையா? நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். பட் ஆனா அவங்க என்னை விட உங்கள ஒரு சிலரை ரொம்ப நம்புறாங்க இல்லையா? நீங்க சொல்லலாம் இல்லையா, ஒரு சட்டத்துக்கு முன்னாடி போய் ஒரு கோர்ட்டை நாடுனா என்ன தீர்வோ அது கிடைக்கும், புரியுதுங்களா? ஆனா அதை அவங்க யோசிக்கவே இல்லை. ஏதோ ஒன்று அவங்கள எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, இந்த சர்க்கஸ்ல இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு பபூன் மாதிரி, அதாவது அந்த பஃபூன் இருப்பாளே அவனை மாதிரி வந்துட்டு நீங்க எல்லாரும் அந்த அவங்கள இயக்குறீங்க. என்னன்னா, இதை சொல்றீங்க, அதை சொல்றீங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு அவங்களே என்ன பண்றாங்க, நீங்க எல்லாரும் சொல்ற ஹைப்ல அவங்களுக்கு என்ன பண்றோன்னே தெரியல. அடுத்த செகண்ட் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு குழந்தைய நம்ம அடிக்கிறோம், அந்த குழந்தை அடிக்கும் போது அழுது அடுத்த செகண்ட் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை பண்ணுது சிரிக்குது. அந்த மனநிலைமையில தான் அவங்க இருக்காங்க. அப்போ அவங்க வந்து சொல்லி கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நான் சொல்லி கொடுக்கணும். அதுதான் நம்ம எல்லாருடைய கடமையா இருக்கிறதுடைய. குறைகளை சொல்லிக்கிட்டு உங்களை பத்தி அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்கள பத்தி நீங்க என்ன பேசுறீங்க, அது கேட்கறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ இதுதான் நேற்று நீங்க கேட்டதுக்குரிய இது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? நம்முடைய குறைகளை சுட்டி காமிச்சினும் அவங்க ரொம்ப கிளியரானவங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு பணக்காரர் என்ன பண்ணாரா, ஒரு பால்கனியில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாராம். குடிச்சிட்டே இருக்கும்போது அவர் ஒரு சின்ன எறும்பு பார்த்தாராம். அந்த எறும்பு வந்து அதை விட கொஞ்சம் பெரியதான ஒரு லீஃப் வந்து எடுத்து புல் பண்ணி இழுத்துட்டு போயிட்டே இருந்ததாம். லீஃப்னா இலை. அது அந்த எறும்பே குட்டி, அந்த குட்டியை விட இன்னும் கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். இழுத்துட்டு போகுதான். அவர் அமைதியாக அந்த எறும்பை பார்த்துட்டே இருக்காராம். அது போய்கிட்டே இருக்கு. அப்போ இந்த டைல்ஸில் ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே அது விழுந்துராதபடி அது என்ன பண்ணுது, அந்த இலையை அந்த கேப் மேலே வச்சுட்டு அதை கிராஸ் பண்ணி வெளியே அந்த பக்கம் போயிட்டு திருப்பி அந்த இலையை இழுத்துட்டு அது போகுது. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அந்த இலையை இழுத்துட்டே அதோட எறும்பு புத்து இருக்கும். எறும்பு புத்து எவ்வளோன்னு இருக்கும், சின்னது. அந்த எறும்பு போகிற அளவுக்கு தான் இருக்கும், நம்ம அளவுக்குள்ள வீடாக இருக்கும், சின்னோடு தானே.
ஸோ அது அந்த புத்துக்கிட்ட போனதும் அந்த இலையை புல் பண்ணி பார்க்குது. அதால் அந்த இலையை வந்து உள்ளே வந்து எடுக்க முடியல. உடனே என்ன பண்ணிடுது, அந்த இலையை அங்கேயே போட்டுட்டு அது அந்த புத்துக்குள்ளே போயிடுது. அப்போ அது அவ்வளவு நேரம், அது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அவர் பார்த்து, அதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் அவ்வளோ நேரம் அதோடைய உடல் பலத்தெல்லாம் விட்டு அதை அந்த இதை இழுத்துட்டு வந்தப்போ, ஆனால் கடைசியில் அதை எதுக்கு எடுத்துகிட்டு வந்துச்சோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகல இல்லையா. அதை இப்போ என்ன பண்ணுது, அதை அங்கேயே போட்டுட்டு அது உள்ளே கடந்து போயிடுது. நாளைக்கு மறுபடியும் திருப்பியும் அது என்ன பண்ணும், வேறொரு இதை இழுத்து வந்துட்டு இருக்கும். இந்த எறும்பு கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது, நம்ம மனுஷ வாழ்க்கையிலையும் அப்படிதான். நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்களை நமக்குள்ளே போட்டுட்டு இழுத்துக்கிட்டே சுற்றுறோம் இல்லையா. என்ன ப்ராப்பர் சொல்யூஷன், என்ன தீர்வுன்றதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்னக்காக, மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. நம்மளை என்னைக்காவது நினச்சிருக்கோமா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறது சரியா, நம்ம சரியாக தான் இருக்கோமா, நம்ம எடுத்த முடிவுகள் சரியா, நம்ம என்ன தேவையை நோக்கி போகிறோம், நமக்கு என்ன தேவை இருக்குது அது யோசிக்கிறோமா, அது யோசிக்கிறதே இல்லை. இப்படித்தான் அந்த எறும்பு மாதிரி தான் தேவையில்லாத விஷயங்களை இழுத்துட்டு போகிறோம். தேவையான இடம் போனதும் அந்த இடத்துல என்னது, அந்த விஷயத்தை கேட்க என்ன செய்ய போனோமோ அந்த விஷயத்தை மறந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இதுதானே மனுஷ வாழ்க்கையில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட லைஃப்பில் நடக்குது. என்னுடைய லைஃப்லேயும் முந்தி இப்படி தான் இருக்கும். நானும் மற்றவங்க சொல்கிறது எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆமாம் இல்லை, அவங்க சொல்கிறது சரியாக இருக்குமோ, இவங்க சொல்கிறது சரியாக இருக்குமோ, இவங்க நம்மளை விட அவங்க படித்தவங்க, அவங்க சொல்கிறது. படித்தது படிக்காதவங்களாம் வேண்டாம், வாழ்க்கையின் அனுபவங்கள், நம்மளை விட சின்னவங்களா இருந்தாலும் ஒரு சிலர் சொல்கிற கருத்துக்கள் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அவங்க சொல்கிற விதத்தில் ஒருவேளை அந்த பாயிண்டை யோசிக்கும் போது அதுலேயும் ஒரு கருத்து நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த கருத்தை எடுத்துக்கிறதும் எடுக்காததும் என்னோட சார்பு. ஏன்னா என்னுடைய சூழ்நிலை, ஏன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனைகள் என்னன்னா அதை நான் தான் யோசிக்கணும். சரியா, இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன் கரெக்டாக இருக்குமா, போகிற வரவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க, பட் அந்த சொல்யூஷன் சரியான்றது எடுக்க வேண்டியது என்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்மளும் அதே மாதிரி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், எல்லாத்துக்கும் ஒரு காலங்கள் இருக்குது. ஓகே, ரொம்ப கோபம் வருதா, உடனடியாக உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. ரொம்ப அழுக வருதா, உடனே அழுது அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணி ரகலை பண்ணணுன்றத கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பொறுமை கொடுங்களேன். அந்த 5 செகண்ட் பொறுமை வந்து எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். நம்ம அடுத்தவங்களுடைய குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நம்ம குடும்பத்தில் 1008 பிரச்சனைகள் இருக்கும். பாருங்களேன், அது அப்புறம் உங்கள் கையை தாண்டி போயிட போகுது. நாளைக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிறதால நம்ம யார் வந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சாதான் அட்வைஸ் பண்ணுறோன்னா பண்ணுங்க. அந்த அட்வைஸை எப்படி பண்ணணும், நியாயமான முறையில். ஓகேங்களா, அந்த அட்வைஸ் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி ஒரு தெளிவுக்கு சொல்லி கொடுங்க. அட்வைஸை விட அவங்க செய்கிற தவறுகளோ இல்லை அவங்க எடுக்கிற முயற்சிகளில் என்ன குறைகள் இருக்குது, நீங்கள் எதை செய்ய மாட்டேன்றீங்கன்ற அந்த தெளிவை சொல்லி கொடுங்க. ஓகேங்களா, அந்த எறும்புக்கு அந்த தெளிவு இல்லாததால தான் அது அவ்வளோ நேரம் அதை இழுத்துட்டு போகுது. கடைசியில் அங்கே போனதும் அதை போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுது. ஏன்னா அந்த எறும்புக்கு அந்த தெளிவு இல்லை. பட் நமக்கு ஆறறிவு இருக்கு இல்லையா, நமக்கு அந்த தெளிவு வேணும்ல. என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோன்றத அந்த தெளிவோட நம்ம காரியங்களை நடக்க ஆரம்பிப்போம். சோதனைகள் இருக்கட்டும், கஷ்டங்கள் இருக்கட்டும், ஒரு வீட்டுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம். ஒரு சில குடும்பங்களில் இந்த குடும்பத்தை விட தவறான விஷயங்கள் நிறையா நடக்கிறது இருக்கலாம். ஆனால் அது வெளி உலகுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சதால நம்ம 4 விஷயங்கள் பேசுகிறோம், 4 அட்வைஸ் கொடுக்குறோம். நல்ல விஷயங்களை கொடுங்க. யாரையும் வந்து குழப்பி விட்டு அந்த குழப்பத்துக்குள்ள நீங்கள் குளிர் காயாதீங்க. நீங்கள் கடவுள் கிடையாது. சரியா, உங்களுக்கும் அந்த ஒரு சிச்சுவேஷன் அமைகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இல்லையா. அதனால யோசிச்சு மற்றவங்களுடைய கண்ணீரில் சந்தோஷத்தை பார்க்காதீங்க. புரியுதுங்களா, வாழ்க்கையில் நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது, அதை பாருங்கள், அதை நோக்கி போங்க. மற்றவங்களை குறை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் குறை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம், குறை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். புரியுதுங்களா, குறையை விட பெர்ஃபெக்ஷனாக என்ன பண்ணலாம் அதை பாருங்கள். இது காலையில் நான் ஒரு குக் பண்ணும்போது என் கையில் கட் ஆயிடுச்சு, ரத்தம் வந்துருச்சு. சடனாக நான் என்ன பண்ணேன்னா என் கையை அறியாமலே வாயில் வச்சு அந்த ரத்தத்தை புரிஞ்சிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணேன், ஒரு பேண்டேஜ் ஒன்று போட்டுக்கிட்டேன். போடலைன்னா என்ன ஆகும், திரும்ப அந்த காயத்தில் கட்டாயிட்டே இருக்கும். நம்ம முடி இப்படி இழுக்கும் போது அது ஃபுல்லாகும், இழுக்கும். அப்போ அதுக்குரிய சரியான சொல்யூஷன் என்னன்றது நான் தான் தேர்ந்தெடுக்கிறோம். புரியுதுங்களா, அந்த காயத்தோட அளவு பார்த்து. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் காஃபி தூளை வைங்க, மஞ்சள் தூளை வைங்கன்னு. அப்படி எனக்கு தெரியும் அது எவ்வளவுத்துக்கு காயம், அது எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்ட்டு. ஸோ அவங்கவுங்க பிரச்சனைகளை அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். சொல்கிறது சரிதானே. நம்ம போகிற போக்கில் எல்லாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, சஜஷன் சொல்லக்கூடாது. இதை நீங்கள் எல்லாரும் மனசில் எடுத்துக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. பிரச்சனைகள் எல்லாம் வரும், பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அட்வைஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் ஒரு பெரிய அட்வைஸ் குடோனாக இருக்கீங்களா, சூப்பர், நல்ல விஷயம். நல்லதை 4 பேருக்கு சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஆனால் அது நல்ல விதமாக சொல்லுங்கள். சரியா, நீங்கள் சொல்கிற நல்ல விஷயம் போய் சேர்ந்து அவங்க காதில் போய் சேர்ற மாதிரி சொல்லுங்கள். அவங்கள இன்னும் காயப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய விஷயங்களை சொல்லாமல் இருங்க. இது என்னுடைய கருத்து.
மற்றது உங்களுடைய விருப்பம். சரி, அடிக்கடி நீங்கள் எல்லாரும் என்னுடைய அந்த பால்கனியில் இருக்கு இல்லையா, அந்த செடிகளை காட்ட சொல்கிறீங்க இல்லையா, அதுக்காக இது ஒரு ஸ்மால் இதாக நான் காஃபி குடிக்கும்போது யூஸ் பண்ணுற ஒரு இடம். சும்மா நான் உட்காந்துருப்பேன். ஸோ அந்த ரோட்லலாம் அப்படி பார்த்துட்டு சம்டைம்ஸ் இதாக டயர்டாக இருக்குல்ல, ஒரு மாதிரி போராக இருக்குன்னா நான் இங்கே வந்து நின்றுப்பேன். ஸோ இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது, நான் அந்த இடத்த காட்டுறேன். ஓகேங்களா? பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் செடிகளை வச்சுருப்பேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். உள்ள நிறையா செடிகள் இருக்கும். இங்கேயுமே நம்ம உட்காரலாம், இந்த இடத்துல கூட உட்காரலாம். பட் இங்கே ரொம்ப அந்த செடியெல்லாம் நிறையா வளர்ந்ததால் அது அப்படி இருக்குது. ஸோ அது பில்லரோட மேலே இருக்கிற செடி கூட தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. அது தெரியுதா? அந்த பால்கனியில் இருக்கிற அங்கே மேலே மாடியில் இருக்கிறத கூட தெரியும். அவ்வளோதான். எல்லா இடத்துலையுமே நான் வச்சுருப்பேன். எனக்கு எந்த கேப் கிடச்சி அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் பாருங்கள். போக முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் வச்சுருவேன். பட் சில சமயத்தில் சில செடிகள் ப்ராப்பராக வளரும், சில செடிகள் வளராது. என்ன பண்ணுறது? நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சிலர் வராங்க இல்லையா, நல்லது சொல்கிற மாதிரி ஒரு சில செடிகளை நான் வைப்பேன். ஆனால் அங்கே பாருங்கள், உள்ள ஒரு செடி வளர்த்தேன். ஆனால் அதில் என்ன பண்ணுது, நான் வச்ச செடி போயிடுச்சு, அது வேறு ஏதோ ஒரு கலை வளருது. அந்த மாதிரி தான். என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா, எல்லாம் என்னுடைய செடி. எல்லாம் ஒன்று ஒன்று தான் வச்சேன், அது அப்படி படர்ந்துடுச்சு. பார்த்தீங்களா? இது பாருங்கள், மணி பிளான்ட் அவரே வளர்ந்து வளர்ந்து பெருசாகிட்டார். இதுவும் இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ இது நான் வச்சுருக்க ஒரு மரம், அது வந்தப்போ வச்சேன், அது அப்படியே இருக்குது. ஸோ இது இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கமும் பால்கனியில் வச்சுருப்பேன். பட் செடி அது இங்கேருந்து பார்த்தா தெரியும். அதை பாருங்கள், பார்த்தா தெரியுதா மேலே? அது பாருங்கள், செடிகள் தெரியுதா மேலே? எங்கே வரைக்கும் தெரியுதா? போகன் வில்லா அதெல்லாம் தெரியுதா? பார்த்தீங்களா? ஸோ இதுதான் என்னுடைய இது. எவ்வளோதான் நம்ம நல்லதில் வச்சாலும் பார்த்தீங்களா, ஒரு 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 சின்ன செடி தான் வச்சேன். அது பாருங்கள் எவ்வளோ படர்ந்து எவ்வளோ வருது பாருங்கள், எவ்வளோ இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம சொல்கிற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்லி வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அது ஒரு மனுஷனை எப்படி பாதித்து அவனுடைய உணர்வுகளை, அவனுடைய உடலை எல்லாத்தையும் பாதித்து அவனை சோர்வாக்கிடுன்றதை மறந்துடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை விதைச்சிட்டு போங்க. முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திக்கலாம். எல்லாரும் லைவுக்கு வாங்க, மறக்காமல் வந்து பாருங்கள். வரலன்னா ஏன் வரலன்னு கேட்குறீங்க. வாங்க, இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.